ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவை மையம் வைத்திருப்பவருக்கு பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பார்த்தா நடந்துகிட்ருக்குங்க. அதில் இ-சேவை மையம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஜிட்டல் அரசு மக்களுக்கான எளிய சேவைகள் அனைத்து இ-சேவை மையங்களும் இ-சேவை 2.0 ஆக மேம்படுத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இ-சேவை 2.0 சேவையை கொண்டு வராங்க. எல்லாமே பார்த்தா முழுக்க இ-சேவை எல்லாமே டிஜிட்டலாக மாறப்போகுது. அதிவேக இணையம், கூடுதல் மக்கள் நல சேவைகள் கொண்டு வரப்படும். ஸோ நிறையா சேவைகள் இ-சேவை மையம் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம அரசு இ-சேவை வாட்ஸ்அப் சாட்பாட் இருக்க பாருங்க, அதில் 76 சேவைகள் இப்போதைக்கு இயங்கிட்டு வருது. மேலும் 275 சேவையாக நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 275 சேவையை இ-சேவை மையம் மூலமாக, அதாவது அந்த வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமாக பொதுமக்களே பண்ணுற மாரி கொண்டு வராங்க. அது இ-சேவை மையம் வச்சு கொஞ்சம் பார்த்தா ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லலாம். ஏன்னா மேலும் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இ-சேவை மையத்தில் நிறையா புதிய சேவைகள் வரப்போகுது. இது இல்லாமல் 2.0 கொண்டு வராங்க. நிறையா மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாங்க இ-சேவை மையத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக, அதாவது டிஜிட்டல் சேவை துறைக்கு 398 ரூபாய், அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.